உடலியல்
சரியாக வேடந்தாங்கி நிற்கும் கலையரசி அவர்களுக்கு மாமன்னார் மருதுவாண்டிய இளைஞர் விவசாயிகளும் எஸ் கருச்சக்கம் கிராமத்தின் சார்பாகவும் மாலை மற்றும் பொன்னாடை அடித்து கௌரவிக்கிறோம். எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து ஊர் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சர்வம், எங்களது கலை குடும்பத்தினர் சர்வம், எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சர்வம் மற்றும் நாடக அமைப்பாளருமாகிய எனது அன்பு சகோதரமாகிய பரமம்பட்டியைச் சேர்ந்த SP முருகன் அவர்கள் சர்வமும் மற்றும் எங்களது மதுரை மதிச்சியம் மாமன்னர் மருதுபாண்டியர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சர்வம் நன்றி 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 நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்னா ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையும் அப்படின்னா அதுக்கு முக்கியம் யாரு? ரசிகர்கள் தான் முகம் பாருங்க கண்ணாடியா இருந்தாலும் ஒளிபெருக்கி சரியா இருக்கணும். ஒளிபெருக்கி மட்டும் சரியில்லைன்னு வைங்களே நாடகமாயா நடந்துச்சு அப்படின்னு இல்லாத அளவிற்கு நல்லா இருக்குனே நன்றினே சிரிக்காதுங்க இன்னர் வைனே என் கடவுளே. ஆக அழகான இசைக்கலைஞர்கள், ஏன்னா இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒளிபெருக்கி இது இரண்டு தான் விடுகிற வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அதனை நாடக அமைப்பாளரும் சரியா இருக்கணும். நம்மெல்லாம் தொழிலாளினா நம்மளுக்கு முதலாளி யாரு? எங்க முதலாளி தங்க முதலாளின்ற மாதிரி தங்கமான ஆளு யாருன்னா நாடக அமைப்பாளர் மைய அன்பு சகோதரர் மைய பரமப்பட்டியை சேர்ந்த இங்கே ஆண்டவன் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் SP முருகன் அவர்கள். அவர் சரியா இருந்தாதான் நல்ல நடிகர்களை படுத்திக் கொள்ள முடியும். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் மிகவும் திறமை வாய்ந்த நடிகர்களா வந்திருக்காங்க. அதுல கலை வந்துட்டாலே கல்ல கல்லன்னு இருக்கு. ஆமா அப்படி இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும் இருந்துட்டாலும் உள்ளதை வைத்து நல்லதை செய்வோம். கடமை செய் பலனை எதிர்பாராது இருக்காங்கல்ல. எடுத்து இருந்தா அதுல தண்ணியை ஊத்துனு. ஆமா தொண்டையை சுத்தமா முதல் பற்றி அப்படி வந்தானே முடிச்சுட்டு. சரி, இங்க யூடியூப் சேனல் வீடியோ கவரேஜ் எடுத்துக் கொண்டிருக்கும் கிராமத்து மேடை அன்பு சகோதரருக்கு எனக்கு தருவார் எங்களது கலை குடும்பத்தில் நன்றி நன்றி நன்றி. இருந்துட்டாலும் முருகனை வணங்க வேண்டும். முருகா ஓக்கான பொருளில் முப்பொருளாய் விளங்கி இரண்டாறு வலியுடன் ஈஸ்வராரின் ஒரு சைதனில் முழங்கி ஆங்காரம் இல்லாத அடியவர் கல்லூர் தல்வடங்கு மாண்டவா. முருகா ஆறு முகமும் 12 கையும் மேலும் படைந்த மெய்யும் ஜெகமெல்லாம் புயல்பெடுத்த சுப்பிரமணியா கார்த்திகேயா சரவண பவனி சண்முகநாதனே வேள்விமலைக்கு அருகே உள்ள சிற்றூருக்கு தலைவனான நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். பிள்ளை விராயம் கடந்து பல தெல்லு தமிழ் மொழியை பல வருடம் கற்று கல்விக்கூடம் கடந்து பேரு பெருமை எனும் நெரு பருவங்களையும் தாண்டி மங்கை பருவம் எதனால் வருகிறது திருவள்ளால் எதீத குறைவின்றி வாழ்ந்து வருகின்றேன். அதுபோன்று எதீத குறைவின்றி நான் வாழ மொழி வாழ இனம் வாழ என் நாட்டு மக்களும் நலமாய் வாழ வளமான அறுவடை முருகா காப்பாத்துப்பா. இன்னைக்கு மட்டும் என்னை காப்பாத்து. பொய்கை நீராடி
என்ன ராமதாஸ் கிளம்பிடுவோமா? போமா எங்க இப்பவே போயிட்டா ஊர்ல ஒத்த பைசா வாங்க முடியாது. ஆனா ஆமா நேற்று அலசிட்டானே அலசல் பண்ணு ராமதாஸ். சரி இருக்கட்டும். இருந்தாலும் போக வேண்டிய இடத்துக்கு சரியா போயிட்டே ஆகணும். எங்க போகணும்? அப்ப எங்க போச்சு இருக்காரு? திரை காட்டுக்கு செல்ல வேண்டும், திரை காவலுக்கு செல்ல வேண்டும், நந்தவனத்துக்கு போக வேண்டும். ஆனந்தம் சோ ஆனந்தம் சோ ஆனந்தம் சோ அப்படி சோ சோ சோனு கையில் கவனை கொண்டு வருவனுடைய ஓம் என்ற வருணாபுரில் உச்சரித்து வடமாடு வருபவர்களை காலத்தால வரட்ட சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்? வேடுவ குல வழக்கம், வேடுவ குல சம்பிரதாயம். ஆண்கள் வேட்டையாடுறது பருவம் அடைந்த பெண்கள் திரைக்காவல் புரிய வேண்டும். பாருங்களேன், அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் அப்பாவுக்கு 7 ஆம்பளை பிள்ளையா, 7 ஆண் குழந்தை இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைன்னு அப்பா முருகனை வேண்டிக்கிட்டாரா. முருகா 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 முருகான்னு முருகனை அண்ணனமும் வேண்டிக் கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு அப்படி அரோகர அரோகர என்றாலே 1000 பாவங்கள் தீருமா. ஆக நாமெல்லாம் புண்ணியத்தை சேரும்னு என்னுடைய நம்பி ஆகப்பட்டவர், நம்பி மன்னன், நம்பி நாயகன், நம்பி தலைவனாகப்பட்டவர் முருகனை அனுதினமும் வேண்டிக் கொண்ட காரணத்தினால அப்பாவுக்கு பொம்பளை பிள்ளையா கிடைச்சிருக்கு. ஆக பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால, பெண் குழந்தை கிடைத்த காரணத்தினால என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கி பருவம் அடைந்தவுடன் நீ காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் காரணமாக காவல் புரிய சொல்லியிருக்காரு. வந்தோடனே காவல் பார்த்தா நல்லாவா இருக்கும்? காவல் பார்க்கணும். ஆமா, காவல் பார்ப்பதன் முன்னதாக சற்று காதல் காதல் இருக்கணும்லங்க. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லட்டுமாங்க? என்னுடைய வயது தெரிஞ்சிருமா? என்னுடைய வயது அப்பதான் 12ல இருந்து 13 ஆரம்பம். 20 வருஷமா 12 தான் சொல்ற கூட இல்லையா? வள்ளியோட வயது கதையின் முறைப்படி கதை பிரகாரம் 12 தானேப்பா ஆரம்பமே. அப்ப அதைத்தானே சொல்ல முடியும். பாருங்களே, அப்பவே ஒரு கவிஞர் 50லும் ஆசை வருந்துருக்காங்க. 50 வயதுல ஆசை இருக்கும்போது என்னுடைய வயது 12 வயது ஆகிருக்கு. எனக்கெல்லாம் 50 ஆசை தான் இருக்கு. எனக்கும் 51 வயசு ஆகுது, இன்னும் ஆசையா இருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, ஆக இருக்கணுங்க. ஆசையெல்லாம் வந்து நிறைய மனிதன் இருக்காங்கல்ல. ஆசை எத்தனை ஆசை? ஒன்று சிற்றின்பம், மற்றொன்று பேரின்பம். சிற்றின்பம் என்றாலே காமக்கலை, பேரின்பம் என்றாலே பக்தி கலை இருக்காங்க. ஆனா இன்னொரு ஆசை இருக்கு பாருங்க, எனக்கு பிடிக்காத ஆசைங்க. அதான் பேராசை. பேராசை என்பது பெரிய நஷ்டம். அவர் கஷ்டத்துக்கு போகக்கூடாத காரணத்தால, பேரின்பத்தால, பக்தியால என்னுடைய காதல் கனவை சொல்லட்டுமா? அவர் எப்ப வருவாரு, எப்படி வருவாரு? வருவாரு அப்ப இன்னைக்கு வந்திருக்க முடிய 3 மணிக்கு வந்துருவாரா, 8 மணிக்கு வருவாரா? வந்துருவாரு 3 மணிக்கு. ஆமா, குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் சரியான நேரத்தில் 3 மணியிலும் வந்துருவாரு. அப்பேற்பட்ட எம்பெருமான் முருகபெருமானை 5 வயதில் அறியா பருவத்தில் ரொம்ப நாள் நினைச்சுக்கிட்டே இருக்கு. 5 வயதுல வரக்கூடிய காதல் என்ன காதல்? தெய்வீக காதல், ஆன்மீக காதல். அப்பேற்பட்ட காதல் மலையில எம்பெருமான் முருகபெருமானை என் கண்ணில் இருந்து அப்படி வா வா வான்னு கூப்பிடுதா இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படியா? யாரு பையன் முன்னியலையே எப்ப? சரி சரி நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ என்று நான் பாட வேறே நீதான்
நன்றிம்மா நன்றி பார்த்தாலே பயமா இருக்கு. சரி இருக்கட்டும், இருந்தாலும் எந்த விஷயத்துலையும் போட்டி இருக்கணும். போட்டி இருந்தா ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும். ஆக போட்டி அப்படின்னா யார் யாருக்கு போட்டி? எங்க இருக்கக்கூடிய அன்பு மாமா ராமதாஸ் அவர்கள். உங்களுக்கு எனக்கு போட்டியே கிடையாது. ஆனா போட்டி போட்டதுக்கு கூடவே ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம். யாருப்பா அந்த பையன்? என்ன பார்த்துப்பே சேட்டையாமல் அந்த பையனுக்கு வந்திருக்கக்கூடிய நாங்கள் யாருப்பா? செம்மணிப்பட்டி சேட்டை செய்ய பார்த்துப்பே ரொம்ப சேட்டையாமல உள்ளமே உனக்கு தே உசிரியா உனக்கு தே முன்னாடி வா. சரி ஆக வாருங்களே. வந்திருக்கக்கூடிய நாதர் திமுராமலப்பா செம்மணிப்பட்டி ஜெய பார்த்திபனுக்கு மஞ்ச கொழுப்பு உடம்பெல்லாம் மஞ்ச கொழுப்பா நீங்களா எதா இருந்தாலும் கரைச்சிருவோம். ஆக வந்திருக்கக்கூடிய நாதர் செம்மணிப்பட்டி ஜெய பார்த்திபனா வள்ளி கலை அரசியா. ஆமா நாதர் செம்மணிப்பட்டி ஜெய பார்த்திபனுக்கு என்ன திறமை இருக்கு? வள்ளி கலை அரசிக்கு என்ன திறமை இருக்கு? கழகம் உண்டு கழகம் உண்டு நிச்சயம் கழகம் உண்டு. இருப்பியல்ல யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. தயவு செய்து இருந்து பாருங்க நாடகத்தை முடிகிற வரைக்கும். ஆமா முருக பெருமானுக்கும் ஸ்ரீ வள்ளி நாயகிக்கும் காமெடியா பேசவா? எவனாவே காமெடி பேசுறதுக்கு அடுத்து என் தோழி பெண் வருவாடா. ஆக முருக பெருமானுக்கும் ஸ்ரீ வள்ளி நாயகிக்கும் திருக்கல்யாணம் இந்த காட்சியை பார்க்கணும். நீங்க பார்த்தாதான் உங்களுக்கு முன்னியும் ஊருக்கு முன்னியும் யாரும் எந்திரிச்சு போயிடாதீங்க. அதனால இந்த காலம் வந்திருக்கக்கூடிய நாரதரா வள்ளியான்னு அனிமா மகிமா லகிமா ஹரிமா பிராப்தி பிரகாமி ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமானத்துகளை கேட்டவர் யாரும் நாரத மகாமுனிவர் ஈரேடு 14 பேசக்கூடியவர். முக்காலத்தில் வரக்கூடிய வள்ளி என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பாடிக்கிட்டு இருக்கேன்னு அந்த திமுரு பிடிச்ச இந்த பையன் பேர் என்னப்பா? ஜெய பார்த்திபன். இன்னைக்குதான் சந்திக்கிறேன். ஜெய பார்த்திபன் நல்ல பேச்சாளர். அப்படியா? பெருங்கொண்ட பேச்சாலியா இல்ல பெருச்சாலியான்னு வெளியே வந்த தானே தெரியும். இதே போமா சார் உடனே அவர்கிட்ட மாத்திக்கிடுவோம். ஆக அவரை சந்திப்பது என்பதாக பேசாம இருக்கட்டும். ஆக இருந்துட்டாலும் ஆமா இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இருந்துட்டாலும் நம்ம சிவகங்கை சீமை ஆண்டு வந்து நம்ம ஐயா மாமன்னர் மருதுபாண்டியர் புகழ் அவருடைய பாடலை பாடிட்டு
இன்னொரு பாடல் பாடுவோம் முடிய ஆலமரம் ஆலமர வேறு என்ன பெரிய மருது வேறு நன்றி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும். எதுக்காலும் வேற ஒண்ணும் இல்ல. இங்க இருக்கக்கூடிய சாமி என்ன சாமி? முனியாண்டியா, முனீஸ்வரரா? சரி, ஆக முனியசாமி, முனீஸ்வரர், முனியாண்டி எல்லாமே ஒண்ணுதானே. எனக்கு நாங்க பாருங்களே, இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் நெருங்க முடியாது. என்ன காரணம்? நாமெல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னா யாருடைய அருளால வந்திருக்கோம்? நெருங்கக்கூடிய முனீஸ்வரருடைய அருள் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துக்குலாம் வர முடியும். முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போறோம். முனீஸ்வரர் ஆலயத்துக்கு போகின்ற பொழுது என்ன கொடுப்பாங்க? கையில பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதம்னா என்ன? திருநீர் கொடுக்குறாங்க. இந்த திருநீர் கொடுக்குறாங்களே, இந்த திருநீரை நம்ம என்ன செய்யறோம்? நெற்றியில இட்டு மீது இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவோம். இது பொதுவாக எல்லா கோவிலுக்கும் போகின்ற பொழுது திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீர் நெற்றியில இட்டு மீது இருக்கக்கூடிய திருநீரை வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம். ஆனா ஒரே ஒரு ஆலயத்துல மட்டும் திருநீர் கொடுப்பாங்க. அந்த திருநீர் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நெற்றியில இட்டு மீது இருக்கக்கூடிய திருநீரை அந்த கோவில் ஆலயத்திலே வச்சுட்டு வந்துருவோம். அது என்ன ஆலயம் யாராவது சொல்லுங்க? சிவன் கோயிலா? தெரியுமாடா தம்பி? சிவன் கோவில். தம்பி சொன்னது மாதிரி சிவன் கோவில். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நன்றி தம்பி. ஆக பாருங்களே, சிவன் ஆலயத்துல மட்டும்தான் திருநீர் என்ன செய்யறோம்? அந்த ஆலயத்திலே வச்சிருந்துருவோம். என்ன காரணம்? திருநீரிட்டார் யார் கேட்டார்? சிவனை மறந்தார் எவர் வாழ்ந்தார்? சிவாயம் என்று சிந்திப்பவருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை ஐயனேன்றிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, சிவன் கோவிலுக்கு போகின்ற பொழுது திருநீரை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடக்கூடாது, அங்கவே வச்சுட்டு வந்துடணும் ஆலயத்தில். என்ன காரணம் அப்படின்னா, சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க. ஏன் சிவன் சொத்து குலம் நாசம்ன்றாங்க? சிவன் கோவில திருநீர் எடுத்துட்டு வந்துட்டா நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா சிவபெருமான்?
கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா சிவனுக்கு சொத்து யார் தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கே சொத்து. இந்த பக்தனுக்கு பிறநாள், அதாவது அடுத்தவனால் ஆபத்து ஏற்பட்டால், அழிவு ஏற்பட்டால் அவனுடைய குலத்தையே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம். இன்னொரு காரணம் இருக்கு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேதமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. சான்றோர்கள் ஆன்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்படின்னு என்ன? நிறைய படித்த அறிவாளிகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு அப்படின்னு இருக்காங்க. அப்ப தொண்டை நாட்டிலே நிறைய படித்த அறிவாளிகள் இருக்காங்க. அப்படின்னா யாரு அப்படின்னா, இன்னைக்கு சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேரு? 63 நாயன்மார்கள். பெருமாளை வழிபடுறவங்க 12 ஆழ்வார்கள். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் பிறந்த நாடு எது அப்படின்னா நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய படித்த அறிவாளிகள் ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்னு இருக்காங்க. இன்னைக்கு உலக பொதுமறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமறை நூல் என்ன? திருக்குறள் ஆகப்பட்டது. அப்பேற்பட்ட திருக்குறளை ஏற்றியது யாருன்னா திருவள்ளுவர் பெருந்தகை. அப்பேற்பட்ட வள்ளுவர் பெருந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் நிறைய படித்த அறிவாளிகள், படித்த மேதைகள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்றாங்க. ஏன் சொல்ல வர அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல 43 நாயன்மார்கள் தொண்டை நாட்டிலே பிறந்தாங்கன்னு. இந்த 43 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார் ஒருத்தர் இருக்காரு. யாருன்னா கோட்புலி நாயனார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, எங்கே சென்றாலும் வெற்றியோடு வருவாரு. வெற்றியோடு வருகின்ற பொழுது நிறைய பொற்குவிகளோடு வருவாரு. இந்த பொற்குவிகளெல்லாம் நெற்குவிலாக மாற்றி அமைச்சு அடியார்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அடியார்கள் யாரும்? சிவனடியார்களுக்கு. சிவனடியார்களுக்கு இல்லைன்னு சொல்லாம அப்படி தாமதமா மூட முடியா கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. உற்றார் உறவினர், மாமை, மச்சான், சித்தமை, பெரியமை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு. இது சிவனுடைய சொத்து. இது சிவனடியார்களுக்கே உயர்ந்தது. அப்படி சிவனுடைய சொத்தை இந்த நெல்லெல்லாம் யார் நம்ம குலத்தை சார்ந்தவங்க தொடக்கூடாது. அப்படி தொட்டுட்டீங்கன்னு வைங்களே, சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். யார் அடியார்களை வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போர் புரிய போயிடாரு. யாரு? கோட்புலி நாயனார். இவர் போர் புரிய போயிட்டு வரும்பொழுது வந்து பாக்குறாரு, நாடே பஞ்சமாட்டில் கிடக்கு, பசி பட்டினி வன்மையில இருக்கு. பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்குன்னா கோட்புலி நாயனாருக்கு. கோபம் வந்த உடனே அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்தான் நாடே பஞ்சமாட்டில் கிடைக்க என்ன காரணம்? அப்பதான் சொன்னாங்களாம், அடியார்கள் வந்து நெல்லெல்லாம் கேட்டாங்க, யாருக்கும் கொடுக்கல, நாங்க இல்ல இல்லைன்னு சொல்லி அனுப்பிவிட்டு இந்த நெல்லெல்லாம் நாங்களே சோறா சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம்னு சொன்ன உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு. பக்கத்துல இருக்கிற வாழை உருவுறாரு. வாழை உருவினோடனே அவருடைய குலம் கூட பார்க்காமல் அவருடைய குலத்தை சார்ந்த விட்டார். உடனே மாமை, மச்சான், சித்தமை ஒரு ஆளை விட்டு வைக்கல, எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. ஏன்? சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம் கூட பாராமல் எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. அது மட்டுமா, ஒரு 3 வயது சிறுவன் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த சிறுவனை கூட விட்டு வைக்கல. அந்த சிறுவனை கூட தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடியாந்து தடுக்கிறாங்க. ஐயா பாவம், பச்சை குழந்தை, இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா? இந்த குழந்தைய ஏன் வெட்ட போறீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் கோட்புலி நாயனார் சொன்னாராம், குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பாள்ல, தாயை சாப்பிட்டுதானே குழந்தைக்கு பசியாட்டிருப்பார், பால் கொடுத்துருப்பா, அப்ப இந்த குழந்தையை சாப்பிட்டதுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களே, அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல, குழந்தைய கூட வெட்டிடுறாரு. ஏன்? சிவனுடைய சொத்தை அவருடைய குலத்தை சார்ந்தவங்க அனுபவிச்சதுக்காக அவருடைய குலம் கூட பாராமல் அப்படி எல்லாத்தையும் வெட்டிடுறாரு. இவரோட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஞாபகம் வரட்டும். நாளும் கண்ணனை படித்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயக துளங்கி திருமண சுந்தரியை விளங்கும் மங்கள் ஆத்தாலே எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலே புவியிடங்க காத்தாலே மாதுளமும் நிறுத்தாலே சார்ந்த இப்போது மகவாதிகள் ஒரு தீங்கில்லை என்று பாடி படிவமாக காளியாகவும் நீலியாகவும் உபகாலியாக விளங்கி அந்த தாயவளை தூயவளை என் தாய் மீனாட்சியமையை வணங்கிடுவோம். பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரின் சக்கரிடம் பாசவச்ச ராஜாத்தி,
சந்திக்கணும்ல. காலதாமதம் காரியத்துக்கேடு. ஆமா, காலத்தை நேரத்தை அனுசரிக்காதவே கோலமரியா குரங்கு கோப்புன்றிருக்காங்க. எந்த வேலும் பொம்பளை பிள்ளை சந்திப்பதற்கு முன்பதாக நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் பாடல் பாட உள்ளமே உனக்கு யாரு கணக்கா? எனக்கு தானக்கா. சரி தப்பி, சரி நீங்க கேப்டன் பாடல் பாடுங்க. புரட்சி கலைஞர் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளியை போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளியை போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு உலகிலே உன்னைக்கு மண்ணைக்கு நம்மண்ண ஒன்றினை சொன்னதே யாரு? ஆதி மன்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, துளியை போல குணம் படைச்ச தென்னவனே. செல்வம் செல்வம் அண்ணார் அவர்கள் இன்னைக்கு என்னை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்து மேம்படுத்திய அண்ணாருக்கு நன்றி 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 நன்றி. ஆமா, இருக்கட்டும். இருந்துட்டாலும் பொம்பளை பிள்ளை சதி போமாப்பா கத்தவே முடியல. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. எப்போ மணி 6 மணி ஆகும் தெரியலையே. ராசா எம்எம்எஸ்ஸா? சரி, இருக்கட்டும். காவியாவா? சிரிச்ச முகத்திலே இருக்கப்பா. சீதேவி அங்க இருக்கா. ஒரு சில ஒளிவரிக்கா, ஒரு சில மைச்சட்டுக்காரோ கோவப்படுவாங்க. ஆனா அண்ணன் எது சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். இருந்தாலும் காலதாமதம் காரியது கேடு அப்படியே சந்திக்கணும். அன்பு தோழி, அருமை தோழி, வந்திருக்கக்கூடிய பெண்மணி மணிமேகலை. மணிமேகலையே மணி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பாடுற மாதிரி இருக்க வரமேனே. சரி, பொம்பளை பிள்ளை சுத்தி போமா மணிமேகலை. அடுத்த ஒருத்தர் இருக்காது. யாரும் அவதான் தங்க ராணி. தங்கமா சொல்லிப்பா என் புள்ள தங்க ராணி. அப்பேற்பட்ட 2 ராணிகளையும் சந்திக்கணும். 2 ராணிகளை சந்திச்சாதான் இந்த இடமே சிறப்பாக இருக்கும். கூட்டலாமா? பார்த்தா மணிமேகலை ஓடியாத்தா.